ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் செல்வ செழிப்போடையும் சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழணும். அவங்க வேண்டின வேண்டுதல் நிறைவேறணும். அவருக்கு இன்னும் சந்தோஷமா அமையணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அவங்க வேண்டியது அனைத்தும் நடக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. அவங்க நினைச்சது அனைத்தும் நிறைவேறணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஐயா நமச்சிவாய 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 நமச்சிவாய. ஆடி கிருத்திகை. ஆமா ஆமா. ஓகே கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு 3000 பால்குடம். சரி நமச்சிவாய. சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நமச்சிவாய நமச்சிவாய. அந்த அம்மா கொடுத்துருங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. 100 வருஷம் நீங்க நல்லா வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் அருளால அவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. அன்னதானம் அவங்க பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நீங்க நினைச்சது நடக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமசிவாய. வாழ்த்துக்கள் சார். எப்போ வந்தீங்க சார் நீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க இப்படி வந்தீங்க? இப்படி வந்தீங்க? திருப்பதி பக்கம் அடிக்கிட்டாங்க சார். எங்க போயிருந்தீங்க? எத்தனை நாள் ஆளக்கானா? எங்க போயிருந்தேன் தெரியல சார். நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்களோட நல்லா இருக்கா சார்? என்னுடைய வாய் குழப்பம் வந்து நீங்க அவளை நினைக்கணுமா? யாரு நினைக்கணுமா? யாருன்னே தெரியாது சொல்லிட்டு வாங்க. அதாவது அந்த நினைப்பு மேல வரணுக்காக அப்படி பேசுவேன். யார நான் நினைக்கணும்? நீங்க யாரு நினைக்கணும்? நினைக்கணுமா? நான் உங்களை நினைக்கணுமா? எப்ப? டெய்லி நினைக்கிறேன். சந்தோஷமா நினைக்கிறேன். நீங்க அப்பதான் காய போடுறது அந்த துணியை நஞ்சு. ஓ நினைச்சா காய போடணும்ல. வெயில் வந்தோடனே காஞ்சிடாது. உங்க பேரு? என் பேர் வந்து சோளிங்கர். சோளிங்கர் வேலூர் பக்கத்துல இருக்குது. அந்த சோளிங்கரா? எந்த தெரியாது. திருப்பதி போற வழியில இருக்குது. அந்த அம்மனின்றாங்களே. அம்மனின்னா பொண்ணு. அவங்க ஓரத்துக்கு நாட்டுல வாழறாங்க. சோளிங்கர் அவரு. அவங்க வீட்டுக்காரி என் உடம்புல எப்படி நின்றுட்டாரு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ உங்க பேர் சோளிங்கரா? சோளிங்கர். சோளிங்கர். அது ஊர் பேராச்சா? அந்த ஊர் பேர் தான் எனக்கு வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஆய தெரியல சார். ஏன் வேணாம்? அடுத்தது வேணாம். கல்யாணம் பண்ணி முதல் தெரியல. சரி விடுங்க. ஓடிய போய். சரி அப்புறம் நீங்க தான் சொல்லுங்க. இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ணவங்க அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும் வேண்டிக்குங்க. மனதார வேண்டிக்குங்க. இந்த சாப்பிட்றீங்களா? நீங்க வேண்டீங்களா? அன்னதானம் கொடுக்குறவங்களா நல்லா இருக்கணும்னு வேண்டீங்களா? என்னைக்கா வேண்டீங்களா? தாத்தா வர எல்லாம் சாப்பாடு எடுத்துக்கணும். இப்படி கீழே இருக்குதுல கீழே படுக்க வச்சுக்கிறாங்க. நான் தான். நீங்க தானா? சரி இந்த சாப்பாடுலாம் கொடுக்குறோம்ல, நீங்க வேண்டீங்களா? மனசார வேண்டீங்களா? வந்த வரைக்கும் வந்த வரைக்கும் எங்க இருந்தோ கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்கல்ல, இங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு தானே கொடுக்குறாங்க. ஆசீர்வாதம் பண்றதால இறைவனோட அருள் எப்பவுமே இருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு கிடைக்காது. ஓ அவங்களுக்கு எல்லாம் இறைவனோட அருள் எப்பொழுதும் இருக்குமா? இறைவன் எங்களுக்கு கொடுத்து அவங்க தான் இறைவன். இறைவன் என்ன? இறையே அவனுக்கு கொடுக்குறாங்க. இறையை வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. இறை அவன் இறைவன். இறை அவன். ஓ நல்லா இருக்குது அது அர்த்தம். ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிக்கிறீங்க, மறந்துட்டேன். இப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க. சரியா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா சந்தோஷம். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எப்பவுமே நாடு வடி தான். ஆடினே போய் பக்கத்துல தானே வந்தா கால் வடிப்பேன், கை வடிப்பேன் சார். நான் இன்னைக்கு உண்மையா போனேன் சார் ஒரு டீ கடைக்கு. அந்த பொம்பளை எப்படி திட்டுவான்னு தெரியாது. இந்த பக்கம் போய் வந்து நிற்கிறான். வாய் எப்படி காதுன்னு சொல்லிக்கிறான் போது. அது நான் ஏற்கனவே ஒரு திட்டு வேலை அது வச்சு நீ அடி எல்லாம் பேசி தேவையா சார்? அந்த பொண்ணு உண்மையே செத்து. சரி சரி. வரும்போது ஒரு அம்மா இருந்தாங்க. இதே மாதிரி வரும்போது மனசு தரேன். கண்டிப்பா தரேன். சரியா? ஒரு பையன் வந்து கேட்டான் சார், நீங்க போடுவீங்களா மழைக்கு? ஆமா. அது அவர்கிட்ட நான் போய் கேட்க முடியாது, நீங்க வச்சுன்னா கொடுங்க. சரி எனக்கு தரீங்களா? அப்புறம் நிச்சயமாக தருகிறேன். கேமரா எடுக்குன்னு தெரியல. அவர் கேமரா எடுத்துக்கிறாரு. உங்களை தெரியல. நிஜமா எடுக்கிறீங்க? ஆமா ஷூட்டிங் எடுக்கிறாரு. எதாவது வளரணும்னு தெரியல. ஷூட்டிங் எடுக்கிறாரு. உங்களை படம் எடுத்துக்கிறாரு. நிஜமாவா?
யாருப்பா சுத்த வந்து நீங்க யார் பூரா துக்க விசாரிக்கிறாங்களா? நீங்க வினோத்துக்கு பாரு சேனல்ல வந்தீங்களா? இதுல பார்த்து நல்லா உங்களுக்கு பெருமை தானே, நீங்க பெரிய ஆக்டர் தானே, நீங்க முதல்ல சினிமா நடிகர் தானே, நீங்க எம்ஜிஆர் கூட எல்லாம் நடிக்கல, நீங்க ஜெயமாலா தானே? ஜெயலலிதா. ஓ, எப்பவுமே ஜெயலலிதா ரெட்ட பேர் ரவிச்சந்திரன் நடிச்சேன். அவர் கயிற்றுல போட்டாரு. அது 2 பேரும் எப்பவுமே சுமங்கலியாவே. என்ன படம் நடிச்சீங்க? நான் நீங்க அதான் என்ன படம் நடிச்சீங்க? நான் படம். அதான் என்ன படம்? அதான் படம் பேர் தான் நான். படம் பேரே நானா? அந்த காலத்துல நானு ரொமாலி இந்த மாதிரி எல்லாம் படம் எடுத்துக்கிறாங்களா? பிளேபேக் கார்ல உட்காந்து ஒரு கும்பல ஓடி ஓடி விளையாடு. இருங்க, என்ன கிருத்திகா எங்க உட்காந்துக்கிறீங்க? உங்க இடம் தான், எது வேணாலும் நீங்க எங்க வேணாலும் உட்காரலாம், போலாம், வரலாம், படுக்கலாம், இப்படிக்கா ரோட்ல உட்காரலாம், தடை பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். இந்த வண்டி வந்தா கூட நிறுத்தலாம், அது மேலே ஏறி படுக்கலாம். கிரிவல பாதை எந்தன்றாரு? எந்தையா கிரிவல பாதை? அப்ப நீங்க சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம். அப்ப அது இல்லையா? சரி, கிரிவல பாதை யாருக்கு சொந்தம்? எல்லாருக்கும் சொந்தம். அண்ணாமலையாருக்கு முதல் பவர். ஆமா. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. ஏம்பா, அன்னைக்கு கூட இருக்கிறேன், ஆம்புலன்ஸ்ல போறேன்னு சொன்னேன், போலனாலும் அப்பயே சொல்லணும். எதுக்கு அப்படி போற? தப்பு பண்றீங்கப்பா. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். வரேன்ட்டு நீ மாட்டுன்னு கிளம்பி போற. அவர் தனியா ஏற்றி அனுப்புறேன் நான். முதல்ல முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. நான் உங்களை யாருமே கம்பல் பண்ணலையே. இவ்வளோ சாமியார் இருக்கிறாங்க, யாருன்னா கம்பல் பண்ண? நீயே தானே போறேன்னு சொன்னேன். அப்புறம் நீ மாட்டு கிளம்பி போயிட்டு ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னாடி ஏன்பா இப்படி பண்றீங்க நீங்க? நாளைக்கு உனக்கு இதே நிலைமை. தம்பி தப்பா எடுத்துக்காத. நாளைக்கு உனக்கு இதே நிலைமைனாலும் இதே தான். பக்கத்தில் இருக்கிற சாமியாருக்கு யாரும் வர மாட்டாங்க. நல்லா இருக்கிறோம், நம்ம ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்காத. சப்போஸ் ஏதோ அடிபட்டு நீங்கள் படுத்துட்டோன்னா உன் கூட யாரும் வர மாட்டாங்கப்பா. கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கோ. நமக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு வினை நமக்கு விதைக்கும். ஒன்று கொடுங்க. சிவாய நமக. சிவாய் கிருஷ்ணா. மைண்ட் எல்லாமே மனுதான். சரி சரிங்க. ஏன்னா நீங்க பாசிட்டிவ் மைண்ட் நேரா, அதாவது ப்ளஸ்லயே போயிட்டு இருக்கிறத வந்து டக்குனு ஒரு டக்கு மைனஸ் பண்ணிட்டு. ஆமாங்கம்மா. புரியலம்மா, எனக்கு புரியல, எனக்கு கேட்கல. ஆமா, நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே. ஏதோ ஒரு வாய் எனக்கு கிடைச்சிட்டு அப்படி இருந்ததுப்பா. மனசார இருந்ததுப்பா. நன்றிம்மா. மனசார இருந்துச்சு. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. இப்படி உட்காந்து பேசுறது தான் தப்பு. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த சமையல் கலங்கிறது யாரும் வந்திருக்கீங்க. அன்னைக்கு ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஒரு பொருளை கொடுத்துட்டு நிறைவு அடையணும்னு சொன்னீங்க. ஏன்னா அதெல்லாம் பசியில் கிடக்கணும் பார்த்தீங்களா, அந்த அப்போதான் அந்த வலி வேணும். அதனால நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் இந்த வாழ்க்கை அது உங்களுக்கு எப்படி வந்துட்டு உங்களுக்கு நம்ம மனசார செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். கடவுள் இந்த ஒரு இந்த இப்போ கிடைச்ச இந்த எனர்ஜி அடுத்த எனர்ஜி அங்கே ரெடியாக இருக்கு. சரி சரி. இதை விட அதிகமாக கொடுப்பாரு. சரிங்க. வேலை செய்கிறவங்களும் சம்பளம் முதலாளி கொடுப்பாங்க தவிர வேலை ஒன்றுமே சாப்பிட்டு தூங்கணும் எப்படி சம்பளம் கொடுப்பான்? கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. உட்காந்து பேசுறதுக்கு சாரி. ஐயோ சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எப்பயுமே சாப்பிட்டேன். அப்படி நான் சொல்லிட்டு வந்தேன், இது யார் செஞ்சாங்கன்னு தெரியல, மனசார செஞ்சிருக்காங்கன்னு சொன்னேன். ரொம்ப நன்றிங்கம்மா. பேசவே கூடாது. யாருக்கிட்ட வெளில வரீங்க? ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு தான் போறோம். சரிங்கம்மா, வாங்கம்மா. நீ யாருக்கு வெளில வரீங்க? குபேரலிங்கம். இந்த குபேரனை வணங்கின இடங்களை வந்து தஞ்சைபுரீஸ்வரன் பேர். முதல், அதாவது பாலாற்றங்கரை, உண்ணாற்றங்கரைன்னு பேர். அதனால வேண்டாம். இப்போ இந்த அம்மா சொன்ன அந்த வாழ்த்தோட ஏறி உட்காருங்க, போங்க. டக்குன்னு எனர்ஜியை வணங்குங்க. டக்குன்னு வாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஸ்வீட்டு இப்போ ஸ்வீட் வேணுமா? ஸ்வீட்டு கொடுங்க. ஸ்வீட்டு கொடுறேன் எனக்கு சார். என்ன சார் வேணும்? ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுங்க. கொடுத்துருங்க. ஒரு சாப்பாடு கொடுத்து தண்ணி வேணும் கொடுத்து. சரி சாமி, வரட்டுங்களா? நீங்கள் உட்காருங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் பெரிய சேவையாக. இது புதினா சாதம். இப்பா குழம்பு சாதமாக கொடுப்பா. சொல்லுங்க ஐயா.
சாமியார்களுக்கு கொடுக்குறது ஐயா. சரி ஒன்று கொடுத்துருப்பா. அந்த எனர்ஜியோட கொடுத்துட்டு செஞ்சு பாருங்க. தனிமையில் இந்த அன்பு ஐயா, நான் என்னைக்குமே வந்து சாப்பாட்டு விஷயத்துல எந்த விஷயத்துலையுமே எனர்ஜி ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. பாருங்க, உணவு, உடை, உறுப்பினர், 4வது மருத்துவம் என்ற சுகாதாரம். அது நீங்க இது வந்து இதோட கிடையாது. அடுத்த வருஷம் முன்னேற்றத்துக்கு வாங்கன்னு தான் சொல்றேன். சரிங்க ஐயா. சரியா? வாங்க, என்கிட்ட வந்து எனர்ஜியோட பேசு. சரிங்க ஐயா. முடியாட்ட என்கிட்ட இன்னைக்கு ஒண்ணுமே இல்லடா, நான் முடியுண்டாங்க தன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் ஒளியாகி. சரிங்க. ஒரு 10 ஒரு சின்னவர் சொல்லுங்க ஐயா. நீங்க தனியா நம்பிக்கையோட உட்காந்துருக்கீங்க. நாங்க 3 பேர் கவலையோட உட்காந்துதான் என்ன இந்த இடத்தோட வைப்ரேஷன் எப்படி தெரியுங்களா இருக்கும்? உங்களை பலகீனப்படுத்திடும். ஒரு செயல், நல்ல செயலை செஞ்சுட்டு பலகீனப்படக்கூடாது. இந்த ஆற்றல் உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்குள்ளே இருக்கட்டும். சரிங்க ஐயா. ஸ்டார்ட் பண்ணுங்க. வண்டியில உட்காருங்க, அங்க போங்க. வண்டியில உட்காருதான் சொல்றீங்க, போக முடியல எங்களால. குபேரனோடது. சரிங்க ஐயா. உலகத்துல எந்த செல்வமும் வாங்க முடியாது. சரிங்க. அன்ன செல்வத்தை வாங்கிட்டீங்கனாலே முடிஞ்சு போயிடுச்சு. குபேரனே தாண்டிடலாம். உட்காருங்க. உட்காந்தாச்சு ஐயா. ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க ஐயா. வரட்டுமா? ஓம் நமச்சிவாய நமக. நேற்று வண்டி நிறுத்தாதே போயிட்டீங்க. பசியோட இருந்தாங்க. இவங்க வரல, புதுசாக வந்துருக்காங்களா? அவர் வராத நேரத்துல வண்டி வரும், ஆட்டோல வரும். அங்க நிப்பாட்டிட்டாங்க ஐயா. நான் பொறுத்துங்க. இந்த வண்டி வந்தா நான் எங்க வேணாலும் நிறுத்துறது, எல்லா இடத்துலையும் நிறுத்தலாம். ஆட்டோ வந்துச்சுன்னா அது ஒரு 200 பேருக்கு தான் எடுத்துட்டு வர்றது. அந்த 200 பேருக்கும் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க அன்னதானம். சில நாட்கள் கொடுப்பாங்க, பல நாட்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த 200 பேரும் வந்து நாங்கள் ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்கோம். அதுல இருந்து கணக்கு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 50 பேருக்கு கொடுத்தோம், அடுத்தது 100 பேருக்கு கொடுத்தோம், அடுத்தது 150 பேருக்கு கொடுத்தோம், இன்னைக்கு 200 பேருக்கு கொடுக்குறோம். யாருமே கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஒரு நாள் கூட தவறாம. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வண்டி நிறுத்தலன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க வரவங்க என்ன பண்ண, நீங்க இல்லை, நாங்கள் கிரிவல பாதையில் 3000 சாமியார் இருக்காங்க ஐயா. வெறும் 200 பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரோம் ஐயா. எங்களால் எப்படி நாங்கள் எல்லா இடத்துலையும் நிறுத்த முடியும்? கொஞ்சம் எங்களுடைய மனநிலையும் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? நிறுத்தாத இந்த கார் நிறுத்தலைன்னா அன்னைக்கு நீங்க என்னட்ட கேளுங்க. இந்த கார் வந்து நான் நிறுத்துறலாம் அன்னைக்கு கேட்கலாம். ஆனா அது ஆட்டோ வந்து அவங்க இப்ப ஒரு நாள் இவர் வந்து கொடுப்பாரு, ஒரு நாள் என் மச்சான் கொடுப்பான். அவங்கவுங்க மனநிலை எப்படி இருக்கும்? 3 பேரை புதுசா அப்ப உங்களுக்கு தப்பிட்டேன். எல்லாருக்கும் ஒண்ணு நீங்க கொட்டுறாது. சரிங்களா? எங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க. வந்தாலும் வரலனாலும் அன்னதானம்னு கொடுத்துட்டு இருக்கோங்க. அண்ணா அங்க நிறுத்தல இங்க நிறுத்தலன்றது எங்களுக்கு தெரியாது ஐயா. ஐயா, என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது, அண்ணாமலையார்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட கொடுத்தா மட்டும்தான். இப்ப நான் ஒரு 3000 நான் ஒரு 400 பேருக்கு ரெகுலரா கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அந்த 400 பேருக்கு நான் கொடுக்குற மாதிரி இருந்தாதான் எனக்கு ஆத்ம திருப்தியாகவும் அன்னதானம் கொடுத்த மாதிரி. இந்த கார்ல 200 பேருக்கு ஏற்றிட்டு வந்து இந்த பாதியில் தூரத்தில் அன்னதானம் கொடுத்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டேன்னா ஃபோன் பண்ணியாவது காப்பாங்க, கார் வந்துச்சா? கார் வந்துச்சு. கார் இங்க வரணுமே, ஏன் வரல தெரியல. அப்ப அந்த பக்கம் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப என்ன காரணம்? இதெல்லாம் எங்கெங்கயோ போவோம். அதனாலதான் என்ன பண்றது, நம்ம கார்ல இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சா நம்ம போய் கொடுத்துட்டு வரலாம். அப்படி கொடுக்க முடியல இவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஸோ அதனால அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஐயா. வேற ஒன்றும் இல்லை. நிறுத்தலாம் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க கிட்ட அன்னதானம் முழுசா வந்துச்சுன்னா அன்னைக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வருவோம். அப்படி வரலனாலும் எடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். எங்கேயும் நிறுத்தல. சரிங்களா? அந்த பக்கம்லாம் கொஞ்சம் நிறுத்தாம இந்த பக்கம் ஆசிரமங்கள் டச்ல இருக்கிறதுலாம் கொஞ்சம் நிறுத்த மாட்டாங்க. அந்த பக்கம் ரெகுலரா எல்லாருக்குமே நிறுத்துவாங்க. ஏன்னா ஆசிரமங்கள் டச் இல்ல. ஸோ அதனால வேற ஒன்றும் இல்லை. ஆமா, அந்த பக்கம்லாம் இன்னொன்னு, அந்த பக்கம்லாம் வந்து சாப்பாடு யாருன்னா கொடுத்தாதான். இந்த பக்கம் அப்படி கிடையாது. இது புதினா சாப்பாடு. 1 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு வந்துருச்சு. அதுதான் வந்து எங்க சூழ்நிலை அதுதான். புரிஞ்சுக்குங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 2 வீலர்ல 50 பேருக்கு ஆரம்பிச்சோம், அப்புறம் 100 பேருக்கு கொடுத்தோம். ஏதாவது எதுவுமே இல்லாத அன்னைக்கு, நான் சொல்றது புரியுங்க, எல்லாம் இருக்கிற அன்னைக்கு சொல்லலை நான். எதுவுமே யாருமே அன்னதானம் கொடுக்கல அப்படின்ற அன்னைக்கு 2 வீலர்ல 50 பேருக்கு ஆரம்பிச்சோம், 100 பேருக்கு ஆரம்பிச்சோம், 150 பேருக்கு கொடுத்தோம். ஆட்டோவில், சின்ன ஆட்டோவில், இப்போ பெரிய ஆட்டோவில் 200 பேருக்கு கொடுக்குறோம். இந்த 200 பேருக்கும் பல நாட்கள் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சில நாட்கள் யாருன்னா ஒரு 100 பேருக்கு கொடுங்க, 50 பேருக்கு கொடுங்க அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு மனசார நினைச்சுதான் தினமும் எழுந்திருக்கிறோம். கடவுள் கொடுக்கறத பொறுத்து தான் எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும். கடவுள் எங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு படி அளக்க சொல்றதோ அதை தான் நாங்களும் படி. எங்களுக்கும் ஒரு சக்தி இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் இது பண்ண முடியும். சக்திக்கு மீறி சில நாட்கள்ல வந்து இந்த மாதிரி கார் வரும்ல, இந்த மாதிரி கார்ல சில நாட்கள் யாருமே அன்னதானம் கொடுத்துருக்க மாட்டாங்க. 5, 10, 100, 1000 இப்போ போகிறது. ஐயா ஒரு 100 ரூபாய் கொடுத்தாரு, 200 ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அன்னதானம், அண்ணாமலையாரோட அன்னதானம் அப்படின்னு சில நாட்கள் அப்படியும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கார் வர அன்னைக்கு அன்னதானம் ஸ்பான்சர் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த கார் வர அன்னைக்கும் சரி நம்ம 2 நாள் இன்னைக்கு நம்ம ஆட்டோவில் கொடுத்துட்டோம், ஐயோ 3ஆவது நாள் நம்ம ஆட்டோவில் கொடுத்தா நல்லா இருக்காது, இன்னைக்கு நம்ம எப்படியாவது பெரட்டியாவது எடுத்துன்னு போய்
கிட்டத்தட்ட வந்து 300-400 பேர் கொடுக்குறோன்னா 18,000 20,000 22,000 ரூபாய் ஆகுது செலவு. அவ்வளோவும் நாங்க பாக்குறோம்னா அது நாங்க எல்லாமே அவருடைய 3000 எவ்வளோ ஐயா. இன்னைக்கு ஒரு பாக்ஸ் நீங்க சாப்பாடு வெளியில வாங்க போனீங்கன்னா 30 ரூபாய் ஒரு பாக்ஸ் வாங்க போனீங்கன்னா, நான் இந்த சாப்பாடு வெள்ளை ரைஸ் சாம்பார் எல்லாமே சேர்த்து ஒரு செட்டு 60 ரூபாய் ஆகுது. இப்போ உங்களுக்கு கொடுக்குற கணக்கு. ஆனால் இப்போ இன்னைக்கு இருக்கிற மளிகை ரேட்டுக்கு என்ன ரேட்டுக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு செட்டு 80 ரூபா 85 ரூபா ஆகுது. கையை மீறி போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கவரே இன்னைக்கு ரேட் ஏறி போச்சு. நாங்க அன்னைக்கு வாங்கும் போது இந்த கவர் இன்னைக்கு அவ்வளோமே வெள்ளமே விலை ஏறி போச்சு. எவ்வளோ ஐயா சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு அதான் கிட்டத்தட்ட பொதுவா ஐயா வந்து 300 பேருக்குன்னா 18,000 ஆயிடும் ஐயா. 2 சாப்பாடு கொடுக்குறோமா, எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் கொடுக்குறோமா, ஊறுகாய் கொடுக்குறோமா, காருக்கு டீசல் போடுறோமா, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களா, அந்த சாப்பாடு தயாரிக்கிறோமா, நம்ம அரிசி பார்த்துக்கிறீங்களே, இவ்வளோ அன்னதானம் சாப்பிட்ருப்பீங்க. நான் அடுத்தவங்களுக்காக சொல்லாதீங்க, எனக்காகவும் சொல்லாதீங்க. நீங்கள் எவ்வளோ அன்னதானம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த அரிசி 1000 ரூபாய்க்குள்ளே அரிசி இருக்கு, வாங்கி கொடுத்துட்டு போகலாம். கிட்டத்தட்ட 1700 ரூபாய்க்கு அரிசி ஏன் வாங்குறேன்னா இந்த சாப்பாடு நைட்டு வரைக்கும் கிடக்கூடாது. அந்த ஒண்ணு. அதனாலதான் நாங்க வச்சு சாப்பிடலாம் நைட்டுக்கும். இவ்வளவும் வந்து ஏன் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம்னா, அண்ணாமலையாரு நம்மளை பண்ண சொல்றாரு. நம்ம வந்து யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ கடவுளுக்கு பயந்தே ஆகணும். கடவுளுக்கு பயப்படாம எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலும் அந்த செயல் சத்தியமா வெற்றி அடையாது. இன்னி வரைக்கும் அந்த மனுஷனுக்கு இந்த டேஸ்ட் கூட, இந்த டேஸ்ட் ரவ டேஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா கூட எங்க குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஏன்னா டேஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, என்கிட்ட காமிக்கலாம் கூட அவங்களுக்கே பயம் இருக்கும். அதனால அந்த டேஸ்ட் எனக்கு ரொட்டீனா வரணும், இந்த டேஸ்ட் எனக்கு வந்தாதான் அப்படின்ற ஒரு அழுத்தத்துல தான் இவங்க எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையாதான் சொல்றேன். அந்த டேஸ்ட் இன்னைக்கு இந்த அன்னதானம் வந்து கையெடுத்து வாங்குறீங்கன்னா, ஒரு நாள் சாப்பாடு நல்லா இல்லைன்னா அடுத்த நாள் வந்து வாங்குவீங்களா யாருன்னா? ஐயா இது பரவாயில்ல ஐயா, பரவாயில்ல ஐயா, இல்லையா கொடுக்கணும்னு ஒரு சரிங்க ஐயா. எப்படியா இருந்தாலும் அன்னதானம் கொடுக்கறது இல்லை. நமச்சிவாய நமச்சிவாய. நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் இது வந்து இந்த கேமரா ஓடுது அதுக்காக நான் சொல்லலை. 3 ரூபா 4 ரூபா நானே ஸ்பான்சர் ஏற்றிருக்கேன். இல்லை பரவாயில்லைங்க. இல்லை நான் இந்த ஒரு வார்த்தை கேட்குறேன் ஐயா. உங்களுக்கு இந்த உணவு ஐயா உண்மையிலுமா ஐயா, நாங்கள் இந்த 4 பேர் மட்டும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இருவலப்பாதை குபேரலிங்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம், ரமணாசர் தாண்ட முடிப்போம். கிட்டத்தட்ட நீங்கள் சும்மா சைக்கிளில் போனாலும் எவ்வளோ செம்மையாக இருக்காங்க. தோராயமாக ஒரு 1500 ஒரு 1000 1500 இதெல்லாம் நான் இதில் ஃபில்டர் பண்ணி கொடுப்பேன். அந்த 300-400 பேர் இதில் ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறீங்களா ஐயா, சாப்பிட்டீங்க ப்ளீஸ் போங்க, சாப்பிடாதவங்க வாங்கிட்டேன். பொதுமக்கள் வராங்களா, ஒன்று மட்டும் வாங்கிக்கிங்க. இப்படிலாம் அப்படியே ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டு வரேன். இப்போ ஒன்று மட்டும் கேட்குறேன், இந்த கேமராக்காக கேட்கல, இந்த சாப்பாடு உங்கள் மன நிறைவாக இருக்குதா? பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும். நாங்கள் வாங்குறதுக்கு நல்லா இல்லைன்னா அதுதான் நான் கேட்குறேன். நான் இந்த சாமிகிட்ட வாங்கிட்டு இப்போ கிரிவலம் போயிட்டு இருக்கிற முக்கால் பாகம் போயிட்டேன். அன்னைக்கு சாமி நீங்கள் தான் கொடுத்தேன். அது காரக்குழம்பும் ரசமும் வந்துருந்துச்சு அன்னைக்கு. சரிங்க. நான் அன்னைக்கு வாங்கினேன். சரிங்க. கிரிவலம் போயிட்டு இருக்கிற மத்தியானத்தில் போயிட்டு இருக்கிறதுல. சரிங்க. நமச்சிவாய, ரொம்ப சந்தோஷம். இந்த காணிக்கையும் உங்களை மாதிரி சிவனடியார்களுக்கு உணவா வரும். ஐயா பேர்ல கொடுத்தாச்சு. நமச்சிவாய. சரிங்க சரிங்க ஐயா. நமச்சிவாய. சந்தோஷம் ஐயா. ஐயா வாங்க ஐயா. சிவாங்க வாங்கலையா, கையில வச்சுங்கிறீங்க. சரி சரி தண்ணிக்கு மட்டும் போதுமா? லட்டு ஒன்று குத்து. லட்டு அல்லங்க அதெல்லாம் பூண்டு இருக்கு. சரிங்க ஐயா. சிவா நம்ம நன்றி ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. உண்மையா ஐயா, யாருமே தினசரி அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. 100 பேருக்கு கொடுத்தா கூட வண்டியில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். காரணம் என்னன்னா, இது எல்லாமே அவன் கொடுக்கறது. அவன் மட்டும் சும்மா வந்து எனக்கு வந்து அன்னதானம் ஒருத்தவங்க கொடுத்துட்ட பிறகு அதை நான் வீட்டில் உட்காந்து இருக்க மாட்டேன். என்ன தாத்தா, நமச்சிவாய் தாத்தா, 2 சாப்பாடா உனக்கா? புதினா சாதம் சாப்பிட்றியா? சூப்பராக இருக்கும். ஏன் சாப்பிடல நீ? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. நமச்சிவாய நமக. நல்லா ஹாய். வெரி how are you? Fine. Nice. Very nice. இந்த கை வேணுமா? இந்த கை வேணுமா? இந்த கை எந்த கை வேணும்? ஐயோ நீ போட ஆரம்பிச்சிருவிய சீனு, என்னால தாங்க முடியாது. திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு அடிச்சுப்ப. வாங்க சாமி. ரெயின் கோட் கொடுத்தீங்களா? ஆமா. எங்க போயிட்டீங்க கொடுக்குறேன்? நீங்க வெளியில போயிட்டேன்.
சந்தோஷம். அடுத்த வாட்டி கொடுக்கும்போது பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. எத்தனை சாப்பாடு சாமி? 2 வேண்டாங்கிறாரு. சாப்பிட்டு வந்தாரு. யாரு வேணான்ட்டாரா? வேலூர். வேலூரா? அவருக்கு யாருங்க? நாங்க நீங்க அவருக்கு எவ்வளவு பெரிய எவ்வளவு பணம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க, சாப்பிட வைக்கிறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் குரு பூஜையில முத மரியாதை அவருக்கு தான். உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ, நீங்க வேற பெரிய கொண்டை போட்டுக்கிறாருல, அவருக்கு கொடுத்தாவனல்ல மரியாதை. குரு பூஜைக்கு போனது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? வேலூர் வரைக்கும் போயிட்டு வராரு. என்னது இந்த பக்கம் என்னன்னா ஊருக்கு போயிட்டு வராரு மாமா? செஞ்சி, சின்ன பாப்பா கேட்டா சொல்லும். செஞ்சி, சேத்துப்பட்டு, பாஞ்சேரி. நேற்று வர வேண்டிய அடியானாமலை எங்கே போயிட்டு வந்தாரு. போனா கூட இவங்களுக்கு பெரிய மிச்சப்பா. நேத்து வர வேண்டிய லட்டு இன்னைக்கு வருது. நேத்து ஏன் வரணும் லட்டு? ஆமா, கணக்கு போட்டு பாருங்க, கூட்டி கழிச்சு பாரு. கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அதே தானே. நேத்து ஏன் லட்டு வரணும்? ஆமா ஏன்? ஆமா, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா வரும். கூட்டாலும் கழிச்சாலும் கணக்கு நீ சொன்ன கணக்கு தானே போட்டா தானே வரும். சும்மாவே கூட்டி கழிச்சா எங்கிருந்து வரும்? ஓம் நமச்சிவாய. 3யும் 4யும் கூட்டு, அதுக்கப்புறம் கைன்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மாவே வானத்துல கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கட்டா வரணும், எங்கிருந்து வரும்? குழு கொடுங்க. குழு. ஓம் நமச்சிவா. குருஜி கொடுக்காதரா? சாப்பிட்டு எல்லாமே ஆசாரம் ஏதோ குரு பூஜைக்கு போய் வந்துக்குதாமே. போட்டுக்கிட்டு வச்சா குரு வாங்கிக்கங்க. அது அந்த பெரியவருக்கு. சரிங்க. ஓம் நமச்சிவா. ஓம் நமச்சிவாய். லட்டு அது விளக்கம் சொல்லிட்டா? விளக்கம் இவங்கெல்லாம் போட்டேன்னு சொல்றேன். இவங்கெல்லாம் போட்டோமா? சரிங்களா, போங்க. நீயும் போயிடு. கேமரா நீ வந்துருக்கோம். ஐயோ ரகசியமா கொடுக்குறேன். ஐயோ, பேசக்கூடாது. ஓம் நமச்சிவாய. போயிட்டா எத்தனைண்ணா? ஒன்று ஒன்றா ரெண்டா? யார் கொடுக்குறீங்க? எங்கடா எத்தும் போற? சரி ரசம் வந்துக்குது அவனுக்கு. அப்போ பேசினேன். நீ கொடுத்துருக்க மாட்டியா? அப்ப கூட 10 ரூபாய் போட்டீங்க. சும்மா கம்முன்னு போட்டோம்பா. சும்மா கம்முன்னு. அது நீ போட்டனா எப்படி நம்ப முடியும்? வேற எது வேணாலும் நம்பலாம். ஆனா நீ போட்டனா நான் நம்பவே முடியாது. நீ வரைக்கும் ஒரு இன்னைக்கு கூட கொடுக்க மாட்டேன், ஒரு இன்னைக்கு கூட கையாத்துக்க மாட்டேன். ஓபன் பண்ணிக்கிறது. அதாம்மா அந்த 10 ரூபாய் அந்த அம்மா கிட்டக்குது. இங்கதான் வந்துச்சு. நான் தர்மம் எடுக்கிறேன் கூட 500 ரூபாய். தம்பி தண்ணி வாங்க. காசு கொடுத்துட்டு கிளம்பு. தண்ணி இல்லப்பா. தண்ணி கூட இல்ல உங்ககிட்டயா? இல்ல உங்ககிட்ட போய் இல்லன்றாங்களே அண்ணாமலையாரு. உனக்கு இவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க ஒருத்தங்க. கொடுக்கல, மறந்துட்டோமா? இவரு நமக்கு ஒருத்தங்களா 500 ரூபாய் கொடுக்கணும், கொடுக்கவே இல்லை. நீ எத்துக்கோன்ட்ட. ஆமா கேளு கேளு. ஏங்க நான் சொன்ன நீ எத்துக்கோண்ணா சொல்லிட்டு தான் போ. எப்ப நான் சொன்னேன்? எனக்கு ஒருத்தங்க 500 ரூபாய் கொடுக்க சொல்லுவாங்களே, ஒரு வருஷம் அது குத்தியா? நீ எடுத்துக்கான்ட்டு போன வாட்டி தான் நான் விட்டேன். நான் எப்ப சொன்னேனே தெரியல. கன்னி கோயிலாண்ட அங்கதான் நானே நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேனா? நீ வச்சு செலவுக்கு வச்சுக்கான்னு சொல்லிட்டு அப்ப அந்த 100 ரூபாய் நானே வச்சுட்டுமா? நல்லா இருக்கும். இல்ல அவங்க கொடுக்க சொன்னாங்க 100 ரூபாய். தண்ணி குடுறாடு. ஏய் தண்ணி கிண்ணி அதெல்லாம் குத்தணும் வச்சுக்க. பாரு அந்த 2 கூட்டு கொடுக்குறான். அவன் டெய்லி ஆட்டோல சாப்பாடு எடுத்துன்னு வரான் உங்களுக்கு. அவர்கிட்ட நேற்று 2000 ரூபாய் கேட்டேன். ஏன்டா 2000 ரூபாய் கேட்டாரு உண்டா? நேற்று கிடைக்காம இவர்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்துருங்க, ஒருத்தர் கொடுக்க சொன்னாங்க. ஞாபகம் இல்லை எனக்கு. நேற்று மானத்தை வாங்கிட்டேன். என்னென்ன வாங்கிட்டேன் மானத்தை? 2000 ரூபாய் கொடுக்குறியா இல்லையா? இது ஒரு 100 ரூபாய் அவங்க கொடுக்க சொல்லிட்டாங்க. நிறைய தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. நீங்க 50 ரூபாய் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்க தந்தாலும் உங்க கையால எடுத்துன்னு வந்து கொடுங்க. நீங்க அந்த 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு நான் ஆசைப்பட்டு இன்னும் கொடுக்காம இன்னும் சீப்பா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல நைனா, நீ இல்ல நைனா சொல்றேன், எனக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அது இல்லாம நிறைய பேர் பொதுமக்கள் யாருன்னா கூட நிறைய சாமியார் இருந்தாங்கனாலும் அந்த சூழ்நிலையில கொடுக்க முடியாது. இதை நீங்க என்னைக்கு கொடுக்க சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. இவர் இந்த காசுன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதை நான் கொடுக்குறேன். என்னையோ இந்த காசுன்னு பேசும்போது சரி உனக்கு 100 ரூபாய் கொடுத்தாச்சு, எனக்கு கொடுக்க வேண்டிய 500 ரூபாய் கொடு. ஐயோ மாத்திக்கணும்னா நீங்க வாங்க. சரி அடுத்த மாசம் வாங்கிக்க. எதுங்க அடுத்த மாசம்? பௌர்ணமிக்கு வாங்கிக்க. ஒரு பௌர்ணமியில எம்மா சம்பாதிப்பீங்க? ஒரு 300 ரூபாய் சம்பாதிப்பேன். சேர் மேல உக்காந்துக்கிறவனுக்கு எவனுக்கு கொடுப்பான்? சும்மா இந்த கதையெல்லாம் உங்களுடைய ஒட்டு என்ன
இங்கே எத்தனை வாட்டி அமுத்துற கால் போட்டு அமுத்தி மாட்டு சரி சரி நாடாட்சி சரி மாதிரி. சரி பத்திரமா போ. சரி போயிட்டு வரட்டுமா? டைம் ஆகுது. நாளைக்கு இவங்க எத்தனை வருவாங்க? முடிஞ்சா வரணும். எங்க தாத்தா வருது. எங்க தாத்தா எங்க அப்பாவோட அப்பா சீரியஸ் ஆகுறாரு. எந்த ஊர்ல? ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல தான் போயிட்டு வந்தோம். அப்பதான் இந்தியா ஜிஹெச்ல தாங்கிறாரு. பெரிய ஹாஸ்பிட்டல். அவரு ஒன்றும் படுத்த படிக்க அந்த இதுவாகணும். நல்லா நேற்று வரையும் தெம்பா நடந்தவர் தான். உடம்பு சுத்தமா திடீர்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. பார்க்கலாம் அண்ணாமலையார் புண்ணியத்தில் ஒரு போச்சுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நானும் காலைல இருந்து போயிட்டு வரேன். 2-3 வாட்டி போயிட்டு வரேன். சரி தண்ணி கொடுத்து நல்லது. எப்படி இருக்கிறாரு? இதுதான் இது ஒன்றும் அசைவுலாம் எதுவும் இல்லை. அசைவம் என்ன சொல்றாங்க? நான் இப்பதான்டா பார்த்துட்டு வரேன். சாப்பாடு கொடுத்துட்டு போயிடலான்னு. டியூப் போட்டிருக்காங்கம்மா. இந்த பக்கமாக அந்த ஆக்சிஜன் டியூப் இருக்குல்ல, அந்த டியூப் போட்டிருக்காங்க வயலில் உள்ள போட்டிருக்காங்க. அதான் அந்த இதெல்லாம் போட்டு பார்த்தாங்களா, அதான் 50% தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. க்யூர் ஆனால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு. சரி, ரொம்ப வயசானவரா? 80 வயசு தான் ஆகுது. அவர் ஒன்றும் வயசானவரெல்லாம் கிடையாது. அறியாத பையன்னு சொல்லு. இங்க கிரிவலப்பாதையில் இருக்கிற மொத்த பேரை நீ வந்து கூட்டிட்டு வந்து நிறுத்தினா கூட அவர் தான் சின்ன பையன் சொல்லுவீங்க. அந்த மாரி ஆள் அவரு. அப்படியே எப்படி எடுத்துட்டுமா? நம சிவாய. எங்க இதுக்கு வேஷம் கட்டி வருவாங்களே. நமச்சிவாய நமச்சிவாய. எப்படி தாத்தா? தாத்தா என்ன வேஷம் போடுவீங்க அதிகமா நீங்க? ஆல்ரெடி சாமியார் வேஷம் தான் போட்டுக்கிறீங்க. அங்க அங்க என்ன வேஷம் போடுவீங்க? சாமியார் வேற வேஷம் கட்டக்கூடாதா? அதனால சாமியார் யார் சொல்றது இந்த மாதிரியா? அங்கேயும் சொல்றாங்க. நீங்க சாமியார் இருந்துட்டு அங்க போய் வேஷம் கட்டக்கூடாதுன்ட்டாங்களா? இல்ல நீங்க சாமியார வர்றதுக்கு முன்னாடி என்ன வேஷம் போட்டு இருந்தீங்க? அப்போ ராசா ராஜா. அதான் இந்த மீசை இந்த தாடியோடைய கதை என்னடான்னு பார்த்தா அதான் போலுக்குது. ராஜா என்ன ராஜா பேரு? இந்த பாரு, மேடையில அவ்வளவு பேரு முன்னாடி வந்து தைரியமா நடிச்ச ராஜா வேஷம் போட்டு. ஓகேவா? அது ராஜாக்கு ஒரு பேர் இருக்கும்ல. ராஜாக்கு பேரே இல்லையா? சரி, என்ன பேசுவேன்? ராஜா பேசுற மாதிரி பேச ஒரே ஒரு அதெல்லாம் பேச மாட்டேன் சாமி. சும்மா இன்னும் ஆடுறதான் சுவிட்ச் அடிக்கும். எப்படி பண்ணுவீங்க? ஆடதான் செய்வாங்க. இப்படி கத்தி எத்தனை இந்த கரகாட்டங்க ஆடுறாங்களா, இத மாதிரி வேஷம் கட்டின பிள்ளைகள்லாம் ஆடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ராசா வேஷம் கட்டிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ராஜானா யாரு? கம்பீரமா இருக்கணும். ஓம் நமச்சிவாய். அவரு எங்களுக்கு தெரியும். அவர் நாங்க பார்த்து தாங்கிறோம். ஐயா, அவர் நாங்க பார்த்து தாங்கிறோம். நீங்க சொல்லுங்க, இந்த மீசையோடைய அடையாளம் தானா? ஓம் நமச்சிவாய். வாங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. என்ன சமயம் வேப்பலாம் வச்சுக்கிறீங்க? பேய் ஓட்டணுமா? நிறைய பத்தாது. 15 வேப்ப மரம் இருந்தா கூட பத்தாது இங்க இருக்கிற பேய்களை ஓட்டுறதுக்கு. ஏன் சாமி சும்மா 4 இலையை பிரிச்சிருக்கிறீங்க? ஓம் நமச்சிவாய். எத்தனைங்க அவருக்கு? இவருக்கா? ஒரு செட்டா ஒண்ணா? ஒரு செட். உங்களுக்கு ஒன்று ஒரு செட்டு. ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு ஒன்று ஒரு செட்டா? ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு 2 பாட்டில் கொடுங்க. 2 சாப்பாடு, 2 பாட்டில் வாட்டர். நாங்களும் உங்களை மாதிரி எல்லாருக்கும் போனோம். உங்களை மாதிரி எல்லாருக்குமே நாங்களும் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். தண்ணி ஒன்று கொடுத்துரு. டெய்லி கேட்காதீங்க, நீங்க தினசரி கேட்குறீங்க. அன்னைக்கும் அதான் கேட்டீங்க. புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? தினசரி கேட்காதீங்க. நாளைக்கு கேட்க மாட்டேன். 1-2 சாப்பாடு.
நான் சேர்ந்து வர முடியலைங்களா? போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒன்றா ரெண்டுங்களா? ஒன்று. எத்தனை நைனா? 2. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. சாப்பிடுங்க. நமச்சிவாய. வாங்க. 2. ஓம் நமச்சிவாய. வாங்க. நமச்சிவாய. வணக்கம் ஏமலண்ணா. ஏமலண்ணா நல்லா இருக்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. சாப்பிட்ற சாமி. நமச்சிவாய. தவிர்த்து சாமி. சிவா தவறுது உனக்கு கிராக்கி ஜாஸ்தி. சாமி. சிவா மட்டுமா? வா வா. என்ன அது? ஏயா சாப்பிடு. இன்னையிலேருந்து கடை தந்துக்கிறாரு. அப்படியா? அவர் எங்கே ஒரு நாள் பாத்தியாம நீ அவரை? அவர் எங்கே பார்த்தேன் நான்? நீ பாத்தியாம எங்கண்ணா சாமி போட்டு போட்டு வாங்குவாரு. ஏமலண்ணா போயிட்டு வரண்ணா. ஏய் சிம்பா ஏய் சட்டைடா எங்கண்ணா போய் காலை வச்சுட்டு வந்து சட்டையை கரையா வைக்கிற என் முன்னாடி துணி துவைக்கிறதுக்கு வந்து திட்டுறா. சரி 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 போலாம் 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 போலாம். வா 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 நம்ம இடத்துக்கு போலாம். வா கமான் வா வா. விடு 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 விடு. இந்த மாதிரி தாத்தா இருக்காருல்ல ஒரு சின்னதாக ஒரு கடி கடி. வா வா தாத்தா வா தாத்தா. ஏய் சிம்பா வா வா வா. ஏய் சிம்பா வா. இப்பதான் வந்தேன் நான். டேய் சாப்பாடு கொடுக்குறாங்க எண்ணெய்லாம் தள்ளி. டேய் சிம்பா. ஏய் பாருடா. ஓ நட்டி வச்சுக்கிறார் பொழுது மாமா. நான் சொல்லாம நீ எதையும் வாங்க கூடாதுன்னு பாத்தியா இல்லையா? ஓ வெடிகுண்டு வேற வைக்கிறாங்க இன்னும். நீ பாம்பேக்காரர்ல அப்படிதான் யோசிச்சு பண்ணி வெடிகுண்டு அணுகுண்டு துப்பாக்கின்னு. ஏய் சிம்பா ஓடியா வாடா வாடா. சரி 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 நீ சாப்பிடு போய். நீ போய் சாப்பிடு போ. நீ போய் சாப்பிடு போடா. ஓ அதான் குளிக்க வச்சிருங்க. எப்படியா ட்ரை பண்ணி குளிக்க. இங்க பாருங்க இந்த கயிறு கட்டிடுங்க அதுல. அவர் அந்த மாதிரி தான் வேட்டி கட்டுவார். அதனால தான் அவருக்கு பட்டினத்தார் பேர் வச்சு. வேட்டி எங்கன்னா கை இறங்கமா பாருங்க. தூக்கி இப்படி கட்டிப்பாரு. எத்தனை சாப்பாடு? 2. அங்கேயே குத்தனேம்மா. அதான் நின்று கொடுத்தான். வாங்கிக்க வேண்டியது தானே? இங்கே வாங்கிக்க வேண்டியது தானே? சரி குத்துரு. இல்லைம்மா அங்கே நின்று குத்துனே அப்படியே வந்து வாங்கிக்க வேண்டியது தானேன்னு கேட்டேன். இந்தாங்க போயிட்டு வாங்க. தாத்தா எத்தனை தாத்தா? 2. மாமூல் மாமூல். ஓம் நமச்சிவாய. 1 சிவார்ப்பணம். போதுமா 1? உங்களுக்கு மாமூலா? நிறைய மாமூல் வாங்கியிருப்பீங்க பொழுது. அவருக்கு நம்ம எங்க சாப்பிடுறது? யாருக்கானா? கொய்யாக்காய். இப்பதான் 2 நாள் முன்னாடி வச்ச மரம். இப்பதான் 2 கொய்யாக்காய் காய்ச்சிக்குது. வரட்டும் கிரிவல பாதை ஃபுல்லா கொடுத்துடலாம். இன்னும் நிறைய அப்படியே பூரா காய்க்கிட்டோம். பிச்சை திச்சான் பெருமாள் அத்தை புடிஞ்ச அனுமாரி மாதிரி எனக்கே ஒருத்தங்க பிச்சை போடுறாங்க கொய்யாக்கா. அதையும் கேட்டுக்கிறீங்க பாத்தீங்க. நல்லா இருக்குல்ல? இதுனியா 1 2 ஒண்ணுதான். சரி பேர் என்னண்ணா? ஏழுமலை. சரி பார்த்துக்கோ. வர ஒரு நாளில் ஒரு நாள் கிரிவல பாதையில் சித்தராயிடுவார். அதைத்தானா சொல்கிறேன். யாரும் பேசாமல் இருக்கிறாருல. ஒரு நாளில் ஒரு நாள் கிரிவல பாதையில் ஒரு சித்தராகிடுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோ. நல்லா இருக்கு. இப்போதான் சொன்னேன் காய பார்த்தாங்க பட வேண்டாம். இந்த கொய்யா பயிர். ஆமா இந்த கொய்யா பயிர் எதனா சிமெண்ட் மூட்டை போட்டு அரை மறை.
என்ன தாத்தா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? சரி தாத்தா, ஆஸ்பத்திரி போனீங்களா? ஆஸ்பத்திரிக்கே போலையா? அப்படியே குணமாயிடுச்சா? சரி தாத்தா, அது ஆஸ்பத்திரிக்கு போனா குணமாகிற நோய் கிடையாது. பெரியவரே, யார் காசுல ஒண்ணு போதுமா உனக்கு? ஒன்னா ரெண்டா? ஓம் நமச்சிவாய நமக. ஒன்னா ரெண்டா சாமி? ஓம் நமச்சிவாய. வரேன் தாத்தா, ஒரே நிமிஷம் இருங்க, அந்த சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். எத்தனை? ஒன்று. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஆஸ்பத்திரி கூட்டும் போலையா? அவர் வரலையா? சரி விடு. ஓம் நமச்சிவாய நமக. சொன்னா வரலையா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு? நீங்க மூச்சு பேச்சுலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னா அவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலையா? நல்லா தானே இருக்கிறாரு அவரு. பாரா, நீயே பாரா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. பெருசா பண்ண முடியும். ஒன்னா ரெண்டா ஐயா? ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. ரெண்டா நீனா? ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும், அன்னதானம் கொடுத்தவங்க பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க பல்லாண்டு வாழணும். கம்மிங் ஃப்ரம் ஹைதராபாத்தா? ஓம் நமச்சிவாய. எத்தனை? ஒன்று. வெரைட்டி ரைஸ் வந்து புதினா சாதம். ஓகே, 2 கொடுத்துருங்க. ஓம் நமச்சிவாய. கையில் எதனா மிஷின் வச்சுக்கிறேன் உங்க கண்ணை செக் பண்றதுக்கு, நீங்க சொல்லுங்க. அப்படியே கண்ணாடின்னு போய் கேட்டா குத்துருவாங்களா? என்கிட்ட கூட ஒரு கண்ணாடி இது கொடுக்கட்டுமா? போட்டுக்கிறீங்களா? கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்கும். 3ஆம் நம்பர். அது உங்க கண்ணு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியணும். நீங்க எத்தனை நாளுக்கு முன்னாடி செக் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியல. கண்ணு செக் பண்ணிட்டு மெடிக்கல் கேம்ப் போடுவோம், அன்னைக்கே வாங்கிக்கோங்க. சரியா? தமிழ் 3, இங்கிலீஷ் 3. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. கரோகரா. நமச்சிவாய நமக. பேர் என்ன வச்சுக்கிறீங்க? முறுக்கி. முறுக்கி. மியா குட்டி. பெடிகிரி தின்ட்டு படுத்து கிடக்க. பெடிகிரி தின்றியா நீ? உனக்கு பெடிகிரி கேக்குதா? வாப்படா. அது வெள்ளக்காரம். சிவாய நமக. வணக்கம், சொல்லுங்க. சேலம் எடப்பாடியிலிருந்து வரணும். சரிங்கண்ணா. வீட்டிலலாம் நிறைய பார்த்து. சரிங்கண்ணா. வரும்போது நினைச்சேன், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம். ஓகே, என்னால் முடிஞ்சிருச்சுன்னு. சரிங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு ஒன்று வாங்கிக்கலாம் அண்ணா. வாங்க, பார்த்து ஐயா. ஒன்று கொடுத்துட்றா. கொடுத்துரு. தண்ணி ஒன்று. நமச்சிவாய. இருங்க, சாப்பாடு ஒரு சட்டு கொடு. இது புதினா சாதம். இது கொடு. இது கூட அந்த கூட வெள்ளை சாதம் கொடுறாப்பா. வெள்ளை சாதம் கொடு. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சந்தோஷம் ஐயா. மறக்காம எல்லா வீடியோவும் ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஓம் நமச்சிவாய. நன்றி நன்றி. ஒன்று கொடுத்துட்றேன். அதனால தான் நான் கொடுக்குறேன். இல்லைன்னா நான் எனக்கு வேஸ்ட் ஆக. பக்கத்துலேயே ஆசிரமம் நிறைய இருக்குது. நல்லா உலக அழகி ரேஞ்சுக்கு போயிருந்தா ஐஸ்வர்யா ராயும் சுஷ்மிதா சென்னும் 203வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஓ, கோவை சரளா.
டார்லிங் டெல்லஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல சாப்பிட வந்து இதுக்கு நீங்க சிரிக்காமலே இருந்திருக்கலாம். சாமி வணக்கம். மழைக்கோட்டு மழை வரும்போது தரேன். அன்னைக்கு குத்தனை எங்க போயிருந்தீங்க எல்லாரும்? அப்படியா? அப்படியா? நீங்க ஊருக்கு போயிருக்க வேண்டியதானே, அங்கேயே கொடுத்துருப்பல. அங்கே நான் எப்படி போவேன்? வரும். முதல்ல கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அடுத்த வாட்டி வரும், வரும்போது தரேன். சரியா? அந்த கோவை சார் எல்லாமே வெடி வெளியும் பத்திரமா பாத்துங்க. டார்லிங் டெல்லஸ் நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. பீடியே என்ன பீடியே ஒன்று கொடுப்பா பீடிக்கு போதுமா? நமச்சிவாய நைனா, நல்லா இருக்கிறியா நைனா? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. எத்தனை கமலஹாசன் கொடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. ஒன்று. ஓம் நமச்சிவாய. ஒன்று. ஓம் நமச்சிவாய. வாங்க நைனா. எத்தனை நைனா? 2. ஓம் நமச்சிவாய. ஸ்வீட் மறந்துக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 2. ரெயின் கோட் ஒரு வாட்டி தான் ஐயா. நீங்க வர அன்னைக்கு நீங்க வாங்கல, அது நான் ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயா. கிரிவலப்பா நான் கடை வச்சில்ல, யாரோ கொடுக்க சொல்றாங்க, எடுத்துன்னு வரோம். அன்னைக்கு கிரிவலப்பாதி அந்த ரமணாசம் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டோம். அடுத்த வாட்டி வந்தா தரமா. இது 2 சாப்பாடு கொடுறா. ஓம் நமச்சிவாய. திருச்சி. எத்தனை நாள் வந்துங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? யார் யாரோ? யார் அவரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எங்க என்ன வேலை செய்றீங்க? இல்லை, இங்க வேலைக்கு வந்தீங்களா? எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன வேலைக்கு? ஒண்ணா? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. எத்தனைங்க ஐயா? 2. இன்னைக்கு புதினா சாதம். ஓம் நமச்சிவாய. புதினா சாதம் 1. புதினா சாதம் நல்லா சாப்பிடுங்க. ஒரு புதினா சாதம் ஒரு வயிற்று கொடுத்து. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. லட்டோட இருக்கு பாருங்க. எத்தனை ஐயா? 1. இனிப்பு இனிப்பு வேண்டுமா? 1. ஓம் நமச்சிவாய. 2 கொடுப்பா. ஆறுமுகமான பொருள். ஓம் நமச்சிவாய. ஒன்னானா? வாங்க வாங்க. நமச்சிவாய. நமச்சிவாய. நல்லா இருக்கிறாமே. நல்லா இருக்கிறீங்களா?
ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக்கு இனிப்போட அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நமச்சிவாய. ஆக்சுவலாக நாளைக்கு அன்னதானம் இனிப்பு வந்து நாளைக்கு தான் கொடுக்க சொன்னாங்க. நாளைக்கு நான் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் வேலை, முக்கியமான வேலையாக போகிறேன். அதனால் அந்த இனிப்பு இன்னைக்கே கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு வந்து இதை பாருங்க, நாளைக்கே 2 பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேர் தான் இன்னைக்கும் நாளைக்கும் பிரித்து கொடுக்குறோம். சரிங்களா? நமச்சிவாய. 2 நாளுமே கொடுப்போம் அவங்களுக்காக. ஒருத்தங்க இனிப்போட கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஒருத்தங்க இனிப்பு இல்லாமல் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பிரித்து கொடுக்குறோம். நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஒண்ணா 2ங்களா? 2. பாதுஷா ஏமி மௌனமா இருந்தா வேற அவருக்கு லட்டு வேண்டாமாம்மா, பாதுஷா வேணுமா? நோண்டி விட்டுறாங்க போல. மக்களுக்கு பாயசத்துக்கு சொன்னாதான் நமக்கு வரும். அக்கத்தலைக்கு பாயசத்துக்கு சொல்லலாம், நமக்கு வேணும் சொல்ல முடியுமா? அசிங்கமாயிடாது. நமக்கு வேணும்னா அது கௌரவ குறைச்சல் ஆயிடும். சாமி பக்கத்துல போயிரு பாயசம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மற்றதுக்கப்புறம் அதான் எத்தனை தாத்தா? ரசம் ரொம்ப பிடிக்கும். ரசம் சரி, குத்துரு இன்னொன்று கொடு. சாப்பிடுவேன். புதினா சாதமும் நல்லா இருக்கும். சாப்பிடு. புதினா காது பிரச்சனை எல்லாம் மோரை விட்டுட்டெல்லாம் ஒரு மோர் இருந்தா போதும் எனக்கு. அப்படி வெறும் மோர் கொடுத்தாலே போதுமா? தப்பா காது என்ன ஆச்சு? காது காது கப்பளம் மாதிரி வந்து சாமி. யாரு ஒரு பின்னாடி குரல் கேக்குது? அவர்கிட்ட ஏன் 10 வைக்கிறீங்க? ஏற்கனவே போட்டு கொடுக்குற எம்மகிட்ட போய் போட்டு கொடுக்குறாரு. எவங்கிட்ட போட்டு கொடுக்குறீங்க? இதுல வேற நான் உடச்சிட்டு இருக்கீங்களே. பாதுஷா எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லலாம். அவ்வளோதானே? இல்லை, நான் சாப்பிட்டேன். நாளைக்கு காலையில் நான் வந்துடுறேன். அங்கேயே கேட்டுக்கலாம். எங்க வரீங்க? அங்கேயே நீ செய்யற கிச்சனுக்கு வரீங்களா? அங்கேயே எத்தனை மணிக்கு வரீங்க? அங்கேயே வரா. அதான் எத்தனை மணிக்கு வரீங்க? வந்துடுறேன். நாளைக்கு இந்த நேரம்னா 3:30 மணி 3 மணி. ஐயா மணி என்ன அது பாருங்க. அதான் ரெட்டாயாச்சு. 2 மணிக்கு நாளைக்கு நான் ஏதோ சொன்னேன்னா வந்துடுங்க. கண்டிப்பா வந்துடுங்க. கண்டிப்பா. இப்போ ஒழுங்காக காணுங்க. சாப்பாடு கொடுத்துட்றா அவருக்கு. இன்னுமா வாங்காம இருக்கிறீங்க? கொடுத்தாதானே வாங்கிட்டு ஃபோன் வந்துச்சு. ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. சரி, அவங்க கிட்ட பேசிட்டு வந்தேன். பாதுஷா தானே கேட்டீங்க? அதே ஒடிக்கிறீங்க. அதே ஒடிக்காதீங்க. நமச்சிவாய சாமி. அண்ணாமலையார் உண்ணாமலையார் நல்லால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், செல்வ சிறப்போட வாழணும்னு வேண்டிக்குங்க. உங்க செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அண்ணாமலை வேண்டிக்கிறேன். எல்லா சாமிகளுக்கும் நீங்க இனிப்போட அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்பம் இனிப்பான விஷயம் நடக்கணும், உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறேன். உங்க நோய் நொடி இல்லாம சந்தோஷமா செல்வ சிறப்போடு சந்தோஷமா இருக்குங்க. நான் நல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் இனிப்போட அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. உங்கள் குடும்பம் நல்ல இனிமையான விஷயம் நடக்கணும், நீங்கள் இனிமையாக இருக்கணும்னு நல்லா சந்தோஷமாக இருக்கணும் நாங்கள் வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க. நச்சம் உங்களுக்கெல்லாம் இதுதான் நல்வாழ்த்துக்கள். நல்லா சந்தோஷமாக இருக்கு. என்னென்னு சாமி சாமி எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாமி. ஆசீர்வாதம் வல்லுங்க. பிறந்த நாள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேனா கை கொடுக்கணும். அப்படிங்களா? அங்கே பாட்டுக்கு சரி, கை குத்தா என்ன கொடுக்கணுமே? நீங்க கை கொடுத்து லட்டு கொடுக்குறேன். லட்டு நாங்க குத்துது, நாங்க குத்துது எங்களுக்கு கொடுக்குறீங்க. 55 வயசு ஆகுதா? இங்க வந்து 5 வருஷம், அதாவது ஜனவரி வந்து 5 வருஷம் போகுது சாமி. 55 வயசு. இன்னைக்கு என்ன தேதி? 25ஆம் தேதி பிறந்த நாளா? சரி சாமி, ஹாப்பி பர்த்டே. சந்தோஷம். நீங்க நினைச்சது போல போற வரவங்க எல்லாம் உங்களுக்கு தர்மமா போட்டு நீங்க செல்வமா செழிக்கணும். நாங்களும் வாழ்த்துறோம். ரொம்ப சந்தோஷம் சாமி. இதுதான் நமக்கு வேணும். ஏன்னா எப்பவுமே நான் தர்மம் தான் எதிர்பார்ப்பேன். நமக்கு தர்மம் தான் நம்ம கை கொடுக்கும் என்னைக்குமே. என்ன சொல்றீங்க? தர்மம் வச்சு எல்லாமே ஏமிரா இது ஏமி அவருக்கே தர்மம் போட்டு அவர் செல்வம் ஆயிட்டோ நான் எங்கடா போறதோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் கூட அவர் இருக்காரு. அவருக்கு இவரு அனில் அம்பானி, நீங்க அசிஸ்டன்ட் அம்பானி. கவலைப்படாதீங்க, நீங்களும் ஒரு அம்பானி தான். பாருங்க சாப்பாடு ஒண்ணு சொல்லலாம்னு நினைச்சேன்.
நாளைக்கு பாதுஷா வருமானு கேட்கலான்னு நினைச்சேன். எது ரொம்ப அவருக்கு ஒரு பாதுஷா வாங்கி வந்து கொடுத்துருங்க. எல்லாரும் கொடுத்தா லட்டு வாங்கி வரீங்களே, நீங்க தானே போறீங்க லட்டு வாங்கி வரதுக்கு. ஒரு பாதுஷான்னு கத்தி கிடக்குறாரு, ஒரு 4 லட்டு எடுத்து வச்சு ஒரு 4 பாதுஷா கொடுன்னு வாங்கி வரீங்களா? நீங்களும் வேணும்னே பாவம் அவர் கேட்கணும், துடிக்கணும்னே பண்றீங்களே. எதுன்னு ஐயா லட்டு ஒன்று கொடுத்துருங்க. அதான் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு பாதுஷா வாங்கி வந்து கொடுத்துருங்க. அதான் நான் பாதுஷா. கேட்டு வாங்கக்கூடாது, கேட்கல சொல்றது அது சொல்றாரு அவரு. இல்லையே. கேட்டு வாங்கலாம் சாமி, நம்ம கேட்கற உரிமையை நமக்கு இருக்கு. அவர் கொடுத்தாரு கேட்கறோம், எங்க உரிமை கேட்கறோம். சரி. கேட்போமா எல்லாத்தையும்? வேற போயிட்டு வரட்டுங்களா? ரைட் சொல்லுங்க. சாமி ஓம் நம்ம வர சாமி, போயிட்டு வர சாமி. நமச்சிவாய வாங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஓம் ஹாப்பி பர்த்டே கோயம்புத்தூர் சாமி. ஹாப்பி பர்த்டேக்கு நாங்க குத்த லட்டே குத்து எப்படி உஷாரா இருந்தத பத்தியா நீங்க? ஏதோ செக்கு குத்துருவாரு. செக் அடிக்கலாம்ல? இல்ல அது எந்த பேங்க்ல இருந்து வரதுன்னு தான் தெரியாது. சாமி நீங்க பிறந்த நாள் சொன்னதால உங்களுக்காக சரோஜா தேவி யூஸ் பண்ண கொய்யாக்கா. சரி சாமி. ஓம் அன்பா எது கொடுத்தாலும் சந்தோஷம். கொய்யா இன்னும் மனசு சொல்லிட்டு இருக்கேன். பரவகிட்டலாம் சொல்லிடுறேன். சக்கரை போடலாம் அப்படி பாதுசாலம் போடும். சரி. ஆலைமணி படத்துல நீங்க யூஸ் பண்ணுங்க. சரோஜா தேவி வீட்டுல இருந்து பறிச்சு வந்த கொய்யாக்கா. ஆமா பார்த்து இந்தா. என்ன சாப்பாடு சாமி? இன்னைக்கா எப்பயும் கொடுக்குற சாப்பாடு தான். அது இல்ல. வாங்க ஐயா. எத்தனை ஐயா கொடுக்கட்டும்? புதினா சாதம் இருக்குது. புதினா சாதம் கொடுத்துட்டோமா? 1. தினமும் மலை சுத்துறீங்க. நேரா போங்க. எதுக்காக சுத்துறீங்க? உலக நன்மைக்காக சாமி அப்படின்றாதீங்க லண்டன் மாதிரி. முக்தி, உங்களுக்கு முக்தி கிடைக்கணும்னு சுத்துறீங்க. சரி, இல்லை கேட்குறேன் ஐயா நான். இல்லை உலக நன்மைக்காக அந்த மாதிரி. உலக நன்மைக்காகங்கிறதுல இல்லைங்க. நாம நான் ஒழுக்கமா இருந்தாலே உலகம் கண்டிப்பா அதே தான். அப்புறம் நாம போயிட்டு நசம் சாப்பாடு ஒன்று கொடுத்துட்றா. உண்மைதான். இல்லை எதுக்காகனா சில பேர் சில பிரார்த்தனைகளுக்காக சுத்துவாங்க. இந்த மாதிரி இதுக்காக நான் மலை சுத்துறேன் அப்படின்னு. நீங்க தினசரி சுத்துறீங்களே, இது எந்த ஒரு காரணத்துக்காக ஐயா? மனித பிறவி எனக்கு வேண்டாம். அது அடுத்த பிறவி வேணாம், பிறவா வர வேண்டும். சரிங்க ஐயா. அது அடுத்த பிறவியை இது பண்ணிடணும். அதுக்காக சந்தோஷம் ஐயா. கண்டிப்பா இறைவன் உங்களுடைய முக்திக்கு உண்டான காணிக்கையை கண்டிப்பா கொடுப்பார். பாப்பா 2016 இருந்தே சுத்துறீங்களா? இந்த 2 தடவை சுத்துறது இப்போ ஒரு 30 மாசமா. ஒரு நாளைக்கு 2 வாட்டி. 2016 தினம் ஒரு தடவை கண்டிப்பா கிடைக்கும் ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதம், என்னுடைய ஆசீர்வாதமா? அவருங்க நீங்க தினசரி அவரே சுத்திட்டு வரீங்களே. ஆன்மை தானே பேசுது. ஆன்மை மிகப்பெரிய இது இல்லை. ஆன்மை துணை புரிஞ்சா அவரும் அருள்வார், அதுக்கு உதவி பண்ணுவார். நமச்சிவாயா. எல்லாமே நன்மையே நடக்கும், நல்லதே நடக்கும். எல்லாரும் அவங்கவுங்க முக்திக்காகவும் அவங்கவுங்க நன்மைக்காகவும் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லதே நடக்கும் ஐயா. நல்லதே நடக்கும் கண்டிப்பா ஐயா. சரிங்க ஐயா. சரி. லட்டு வேணுமா? லட்டு ஒன்று கொடுத்துருவேன். சந்தோஷம் ஐயா. சரி. நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. இந்தாப்பா. சரி. சாப்பாடு ஒன்று வேணுமா? ஒரு சாப்பாடு. ஒரு சாப்பாட்டுக்கா? சரிப்பா கொடுத்துடலாம்ப்பா. சரிங்களா? சரிப்பா சாப்பிடுண்ணா வரட்டுமா? ஏன் காலையில் சாப்பிடலீங்க? அது
நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற காலை வச்சு நம்ம கடவுள் கொடுத்துருக்கிற கையை வச்சு நம்ம இங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்கு நம்ம பட்னியா இருக்கிறேன்னு கடவுளை குற்றம் சொல்லக்கூடாது. சரிங்களா? எதுவும் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கூடாது. வரலன்னா நம்ம போனோம் இன்னொரு இடத்துக்கு. சரிங்களா? இப்ப நானே தினசரி வருவனும் எதிர்பார்க்க கூடாது. தினசரி வரலாம், முன்னாடியே கூட சாப்பாடு முடிஞ்சிடலாம். 200 பேர் கொடுக்கும் போது திடீர்னு அங்க முன்னாடி இருக்கலாம். யாரையும் எதிர்பார்த்து இருக்காதீங்க. புரியுதுங்களா? நீங்க வரும்னு உண்மையா கை கால் இல்லாதவங்க சொல்ற விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது. என்னால ஓட முடியாது. அதுதான் நீங்க ஓடவே தேவையில்ல, நடந்தே போலாம். நடந்து போனாலே சாப்பாடு கிடைக்கும். சரிங்களா? தர்மம் வாங்குற காசு என்ன பண்றீங்க? ஒன்றரை கடை ஒரு டீ குடிக்கிறோம், தோசை துண்டுறோம். அதேதான், அதெல்லாம் சாப்பிடுவோம். அதேதான். எதுவும் வரல, திருவண்ணாமலையில எதுவும் கிடைக்கல, காலைல இருந்து பட்னின்னு அண்ணாமலையார் மண்ணுல சொல்லாதீங்க. பட்னின்னு சொல்ல மாட்டோம். எத்தனை வேணுங்க ஐயா? ஐயா 2 1ன்னு கேட்டு வாங்குங்க. எத்தனை வேணும்? வீண் பண்ணாதீங்க. காத்தால இருந்து உங்கள்கிட்ட மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணுமா? சரி, இங்க சொல்லிட்டு வரேன். எனக்கு ஒன்று போதும், குழம்பு இல்லை. காத்தால இருந்து சாப்பிடலையா? சரி, வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்ல? வீடு அங்குதுங்க. எங்குது வீடு? வீடா? சங்கத்துல. சரி, காத்தால இருந்து சாப்பாடு வரலையா? போட்டாங்கல்ல? அது யார் தப்பு? எங்க தப்பு தான். அப்புறம் சாப்பாடு வரலன்னா என்ன அர்த்தம்? இது நியாயமா? போவாத்து யார் தப்பு? உன் தப்பு தானே. சாப்பாடு வரல சாமி, அவ புதுசா யாரோ வண்டியில சாப்பாடு எடுத்துன்னு வராங்களே, அவங்க கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்ற பத்தியா பட்டிய? நீங்க போக மாட்டீங்க, உங்களை தேடி காலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டு தானே தாத்தா? கரெக்டு தானே? கரெக்டு தானே? நான் என்ன சொல்றது? அங்க வாங்குறோம்லையா, பட்னியா இருக்கணும். பசியோட இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது இல்ல? அண்ணாமலையார் மண்ணில சொல்லலாமா அந்த வார்த்தை? கூடாது. அண்ணாமலையார் என்ன என் ஒருத்தங்கிட்ட மட்டுமா படி அளக்குறாரு? நம்மளை தேடி வருது. எல்லார் மூலியமா படி அளக்குறாரு. இப்படி வாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சொல்லாம அண்ணாமலையார் மண்ணில இருந்துங்க சொல்லக்கூடாது. பசின்னு சொல்லக்கூடாது. எந்த ஊர்ல வேணாலும் இந்த வார்த்தை வரலாம், திருவண்ணாமலை அந்த வார்த்தையை வரக்கூடாது. ஏன்னா அங்க பாரு, அவரால யாரை அனுப்ப முடியுமோ அவங்க மூலியமா அனுப்பிச்சு எல்லாருடைய பசியை தீர்த்துட்டு இருக்காரு. புரியுதா? பசி தீர்ந்த பிறகும் தீர்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஊர் இது அண்ணாமலை. அண்ணாமலையினே வச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஊர் இது. இந்த ஊர்ல வந்து பட்னி சாப்பாடு இல்லைன்னு சொல்லலாமா? எத்தனை ஒன்று கொடுத்துரு, ஒரு சாப்பாடு கொடுத்துரு. உங்களுக்கு எத்தனை? ஒன்றுங்களா? 1. ரெண்டு. சில பேருடைய சோம்பேறித்தனத்தால ஏந்து போக மாட்டாங்க. சில பேருடைய கஞ்சத்தனத்தால காசு சில பேருடைய சோம்பேறித்தனத்தால ஏந்து போக மாட்டாங்க. சில பேருடைய கஞ்சத்தனத்தால பாக்கெட்ல வச்சுக்கிற காசு எதுக்குடா ஹோட்டல்ல குத்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு பட்னியாக்குறாங்க. அது யாருடைய தப்பு? அவங்களுடைய தப்பு தானே. அதுக்கு வந்து திருவண்ணாமலையை வந்து சொல்ல முடியுமா? இந்த மாதிரி வண்டியில் ஆரம்பித்த சாப்பாடே வந்து ஸ்டார்டிங்கில் எப்படின்னா, கை கால் முடியாதவங்க, ரொம்ப வயசாகி போய் நுகர்ந்து போக முடியாதவங்க, சில சாமியாரங்க வந்து எந்த ஆசிரமத்துக்கும் போய் சாப்பிட மாட்டாங்க, தேடி சாப்பிட மாட்டாங்க. சாமியாரங்கள சில சாதுக்கள் அடியார்கள் அவங்கள தேடி வந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. உணவுக்காகவும் பணத்துக்காகவும் ஓட மாட்டாங்க. அந்தமாரி ஆட்களுக்காகவும், கை கால் முடியாத வயசானவங்களுக்காகவும், ரொம்ப ஹேண்டிகேப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவும் இந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் இந்த மாதிரி மொபைல் சர்வீஸ் வண்டி. ஆனால் இது நாளடைவில் என்ன ஆகி போச்சு, இந்த இடத்துல ஒருத்தர் வந்து கை கால் முடியாமல் இருக்கிறாரு, இல்லை அந்த இடத்துல ஒரு சாது இருக்கிறாருன்னா அவருக்கு கொடுக்க போகும்போது சுற்றி இருக்கிறவங்க பூரா வந்து வாங்க வாங்க வாங்க. அது என்ன ஆகி போச்சு, நாளடைவில் எல்லாருக்கும் ஆகி போச்சு. இப்போ சோம்பேறி அவங்களா
பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு தெரியாம போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாருமே நல்லா நடக்கிறவங்க. ஐயோ என்னால கால்ல இருந்து சாப்பாடே வரல, ரொம்ப பட்னியாக்குது. அது தப்பு இல்லையா? உங்ககிட்ட கால் இல்லை, கை இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப வயசாகி போயிடுச்சு, நகரம் இல்லை, நீங்க சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை வந்து நான் நம்புவேன், மனசார நம்புவேன். ஆனா எல்லாமே இருந்தும் இந்த வார்த்தை வரலாமா திருவண்ணாமல்ல? அது ஒருத்தருக்கு கொடுக்க போய் தான் ஐயா, ஒருத்தருக்கு ஆரம்பிச்சு அது என்ன ஆயிடுச்சு, மொத்தமா ஆரம்பிச்சாச்சு. போலாம்ல நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் போறாங்க. இது எங்கன்னா போனா காசு கொடுத்தா போய் சாப்பிடலாம், இல்ல உட்காரலாம், பட்டியா கூட உட்காரலாம், யாருன்னா சாப்பாடு கொடுத்தா வாங்கிக்கலாம். நான் சாப்பிட்டேன். காசா சேர்த்து வச்சுங்கிறாரு, ஆனா யாருக்கு சேர்த்து வைக்கிறாருன்னு தெரியல. இல்ல உண்மைதான் சொல்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஒண்டிதான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு நினைக்கிறியா? அம்மா வருது இல்லையா வண்டி சாயந்தரம்? ஆமா, வாங்கிட்டு வந்து எல்லார்ட்டையும் கேக்குறாரா? இந்த மண்டபத்தில் இருக்கிறாங்க இல்லையா? இல்ல நமக்கு ஒண்ணு இல்ல சாமி, பாருங்க, நமக்கு ஒரு அடியார்கிட்ட காசு வாங்கின்னு ஒரு பொருளை, அடியாரோ ஒரு வயசானவங்கள காசு வாங்கி நம்ம கொடுக்கறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால என்ன பண்றது, யாருக்கிட்ட இருந்தாலும் காசு கொடுன்னு சும்மா தான் விளையாட்டு கேட்பேன், சும்மா காசு கொடுங்க, ஆனா யாருக்கிட்டுமே வாங்க மாட்டேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கொடுத்துட்டு சட்டி வாங்குறதுக்கு பைசா அந்த சைக்கிள் எதனா பண்ணலாம். நான் கொஞ்சம் இன்னைக்கு 2 நாள் விடுங்க. என்னதான் உடைச்சிடாது சும்மா என்ன அந்தாண்ட பக்கம் யாருன்னா இருந்தாங்கன்னா, அந்தாண்ட பக்கம் யாரு மாமா சைக்கிள் கேட்டு நிற்கிறாங்க, நம்மகிட்ட கேட்டு ரெகுலரா யோசிக்கலாம். கொஞ்சம் போய் சேர்றது வந்து கரெக்டா போய் சேரணும். ஏன்னா சும்மா கிடக்குறதுன்னா சங்கடம் இல்லைண்ணா, எனக்கும் சங்கடமா தான் இருக்குது, நேரம் ஒத்து வரல. அது இன்னைக்கும் பாருங்க எப்படியோ வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ரைட், ஒரு சாப்பாடு கொடுத்து. என்ன ஊர் நீ? நான் பாசிலா இருந்து எங்க வந்தா? ஏன் பாட்டியா என்னத்துக்கு வந்த பாசில இருந்து? சொல்லுதா பேர் என்ன? முடியாதுமா, அதில் கட்ட முடியாது. என்கிட்ட பேர் என்ன? பேரு சவுந்தலா. பாய்ச்சல் இருந்து ஏன் வந்தீங்க? இந்தா 2 சாப்பாடு போய் சாப்பிடு. பாட்டி இங்க பாருங்க, பிள்ளைங்களா இருக்காங்களா? யாருமே இல்லையா? சரி போய் சாப்பிடுங்க. என்ன இப்படி ஆரம்பிச்சது தான் ஒன் டே ஃபுட் சர்வீஸ். யாருமே இல்லாம நான் முடியாம இருக்கிறவங்களுக்கு ஒன் டே ஃபுட் சர்வீஸ் இல்லை, இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படி ஆரம்பிச்சது தான். அப்படி இவங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போறோமா, அந்த சுத்தி 4 பேர் கை காமிக்கிறாங்களா, என்னடா இது 4 பேரும் கை காமிக்கிறாங்களே, அந்த 4 பேர் கொடுக்க ஆரம்பிச்சு அப்படி போய் இப்படி வந்துக்குது. சரிங்களா? பாய். அது என்ன சாப்பாடோ நீ போய் அம்மா பாருங்க, அது வாங்கின்னு போயிடுச்சு. எனக்கு ஒருத்த பக்கம்ங்கிற பேர் இப்பதானே பாட்டி நீ வாங்கி போன. நான் வாங்கி போனேன் சாமி, அவளை போடினா கூட போக மாட்டேன்றா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்றத கேளு. நடக்க முடியல, காலெல்லாம் புண்ணு, நான் என்ன பண்ண? அதுக்கு நடக்க முடியலையா? காலெல்லாம் புண்ணா? நீ வேணா கூட வந்து நான் பார்க்கல, இந்த வாட்டி கொடுத்தான பாரு, அதுக்கு நடக்க முடியும். அதுக்கு நடக்க முடியாமலாம் எங்க பாரு பாட்டி, எனக்கு தெரியும் பாட்டி, சும்மா நான் சொல்லல. அது அன்னைக்கு என்னென்ன பேச்சு பக்கத்துல இருந்து சாப்பாடு வாங்குறதுக்கு என்னென்ன பேச்சா இல்லையா? அங்க அந்த இடத்துல என்ன பேச்சு? ஆமா, சரி அவங்களுக்கு சாப்பாடு கொடு. எது சாப்பாடு வந்து தோகிற இடத்துக்கு ஏந்து வந்து வாங்கறதுக்கு, ஆனா அங்க இருந்து இங்க போகுது, இங்க இருந்து அங்க போகுது, அங்க இருந்து அங்க போதா இல்லையா? போகுது. அப்ப இப்ப ஏன் நடக்க முடியல? அதான் நடக்க முடியாது, படுத்துங்கிற சாமி. அதான் இதுவே போதுன்னு சொல்லுது. அங்கெல்லாம் போறதில்ல சாப்பாடு வாங்க, நான் தான் போகணும். எது கோழி வாங்கினு வந்தாலும் நான் தான். யாரு மருமவளா? ஓ சைக்கிளுக்கு தானே மாமா? யாரு கேட்டாங்கன்னு பாரு மாமா, கொடுத்துடலாம். ஞாபகங்களா?
இப்ப நடக்க முடியலன்னு சொல்லிச்சுல இந்த பாட்டிய, நடக்கவே முடியலப்பா உட்காந்து இது புண்ணு இல்லைன்னு, அதுக்கு நடக்க முடியலையா? அது நடக்க முடியலையா என்ன தாத்தா? பார்த்தே இல்லையா தாத்தா எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. அப்ப பாத்துக்க, அதுக்காக நடக்க முடியல. அது நடக்க முடியும். சரிங்க ஐயா. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆನ್ಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ஈந்திடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போதென்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சல ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சல ஔவை போல எனக்குன் அருளை
தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ